ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார், நன்மைகளை செய்கிறார், பெரியவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாளிலும் உங்களை வழி நடத்தி செல்வார். சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உமது கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக அப்படின்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல ஒரு ஜெபமாக, ஒரு நம்பிக்கையாக சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை தம்முடைய கரத்தினால் உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவருடைய கரத்தின் கிரியை சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான் அவருடைய கரத்தின் கிரியை. அந்த கரத்தின் கிரியையாகிய நம்மை அவர் நெகிழ விட மாட்டார், அப்படின்னா கைவிட மாட்டார் என்று அர்த்தம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு இந்த வார்த்தை, இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் தம்முடைய திட்டத்தை, சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்று அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது உங்களுக்கான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஏன் நிறைவேற்றுகிறார்னா, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாளும் அவருடைய கிருபை அழிந்து போகாது, ஒழிந்து போகாது. உங்க வாழ்நாளுக்கு தேவையான கிருபை தேவன் வச்சிருக்கிறார். அந்த கிருபையின் மூலமாக அவருடைய திட்டத்தை, சித்தத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். பல நேரங்களில் நம்முடைய திட்டம், நம்முடைய யோசனைகள், நம்முடைய கால்குலேஷன்ஸ், ஐடியாஸ் இதெல்லாம் செயல்படாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் உங்களுக்காக அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்ப நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலமானது மறுரூபத்தின் காலம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம், மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்முடைய திட்டங்கள், யோசனை, ஐடியாஸ், நம்ம மனதில் வருகிற காரியங்கள், பயமா இருக்கட்டும், சந்தேகமா இருக்கட்டும், நம்பிக்கையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் வித்தியாசமாக மாற்றுகிறார். ஏனென்றால் அவருடைய சித்தம், திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக. உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற காரியம் என்ன? தேவனுடைய திட்டம் உங்களுக்காக எல்லாமே செய்து முடிக்கப்படும். அது கர்த்தரே செய்து முடிக்கிறார். அவர் கிருபையினால செய்து முடிக்கிறார். அவருக்கு இருக்கிற திறமையினால, அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டி, அவருக்கு இருக்கிற வல்லமையினால அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றம் தாழ்வுகள் வரும், அநேக சோதனைகள் வரும், அநேக சவால் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் உங்களை கைவிட மாட்டார், நெகிழ விட மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய கரத்தினால உருவாக்கப்பட்ட கிரியையா இருக்கிறீங்க. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பார்க்கிற சவால் பார்த்து நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவார், நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு பல நேரங்கள்ல நம்முடைய திட்டத்தை, சித்தத்தை மாற்ற வேண்டிய காலம், நேரம் இருக்கும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, தேவன் நம்ம நினைச்சதை விட அதிகமாக சிறந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து முடிப்பார். இன்றைக்கும் அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படும்படிக்கு ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறது. அவர் கிருபையினால அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துவார். உங்களை நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். கைவிடாத தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தி செல்வார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக அவரை துதிப்போம்.